ஜானகி அம்மாவை எல்லாரும் குயில்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டேன்னா, உங்கள துடுப்புவால் கரிச்சான் குருவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, ஜானகி அம்மா மாதிரியே இந்த பறவையாலயும் பல மொழிகள்ல பேச முடியும். அதாவது 30லிருந்து 50 வகையான பறவைகள் மாதிரி இந்த பறவையால மிமிக்ரி பண்ண முடியும். இந்த வித்தைய வச்சு இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது வேட்டையாடி பறவைகள் வரும்போது, மற்ற பறவைகள அலர்ட் பண்ணி காப்பாத்தி விட்டுரும். இவன் நம்மள காப்பாத்த வந்த காவக்கார கருப்புன்னு நம்பி அந்த பறவைகளும் இவனோட கூட்டுக்கு பக்கத்திலேயே கூடுகள கட்டும். அப்படி கூடு கட்டி குஞ்சு பொரிக்கும்போது, இந்த பறவைகளோட குஞ்சுகள ஏதாவது வேட்டையாடி பறவைகள் தூக்க வரும்போது, இந்த கருப்பசாமி ரொம்ப அக்ரஸிவா ஃபைட் பண்ணி அந்த குஞ்சுகள காப்பாத்துவாரு. ஆனா, அதே நேரத்துல அந்த பறவைகள் எதையாவது புழு பூச்சிய பிடிச்சிட்டு வந்து ஆசையா சாப்பிட உட்கார்ந்துச்சுன்னா, வேட்டையாடி பறவைகள் மாதிரி குரல் எழுப்பி அந்த பறவைகள துரத்தி விட்டுட்டு அந்த இரைய இவர் எடுத்து சாப்பிடுவாரு. அது சரி, கருப்புசாமிக்கு அப்பப்போ படையல் வைக்கணும் தானே. நான் எடுத்திருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு வால்ல இவனுக்கு ஒரு துடுப்பு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. 2 துடுப்பும் இருக்கும். சண்டையில கிழியாத சட்டை ஏதாவது பருந்து கூட சண்டை போடும்போது அது இதோட ஒரு துடுப்பை பிடுங்கிட்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனா அது